பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். தேவ பிரசன்னம் உங்களோடு இருப்பதாக. 2 கொரிந்தியர் 1:3 சகல ஆறுதலின் தேவன். அநேக மக்கள் ஆறுதலுக்காக ஏங்கி தவிக்கிறார்கள். தாவீது கூட தன் அனுபவத்தில் இப்படி சொல்கிற சங்கீதம் 94:19 என் உள்ளத்திலே விசாரம் பெறுகையில் அவரே எனக்கு ஆறுதல். இந்த உள்ளத்தில் விசாரங்கள், வேதனைகள், கவலைகள் பெருகும் போது நாம் ஆறுதலுக்காக காத்திருப்போம். இன்றைக்கி ஆறுதல் எப்படி இருக்குது? ஒரு சில மக்கள் பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணீர் விடும்போது, வேதனை போடும்போது ஆறுதலாக இருப்பாங்க. பரிசுத்த வேதத்தில் அப்போஸ்தலர் நடபடிகள் 4:36 பர்னபா என்ற ஒருவனுக்கு பேரு ஆறுதலின் மகன். அவன் ஆறுதல் படுத்துகிறவனாய், கண்ணீரை துடைக்கிறவனாய் இருந்தான். நீங்கள் ஆறுதல் படுத்தக்கூடிய நிலையில் இருக்கிறீங்களா? இல்லை ஆறுதலுக்காக காத்திருக்கிறீங்களா? எதுவாக இருந்தாலும் நீங்கள் எப்போ ஒரு ஆறுதலின் மகனாக மாறுறீங்கன்னா, தேவனுடைய அந்த தயவு, தேவனுடைய இரக்கம் உங்களுக்குள்ள வரும்போது, ஒருவேளை உங்களுக்கே ஆறுதல் தேவைப்பட்டாலும் உங்களை, பிறரை ஆறுதல் செய்கிறவராக கர்த்தர் மாற்றுகிறார். நீங்கள் ஏசாயா திருசபை புத்தகத்தில் நீங்கள் படிக்கும்போது 28:12 இளைத்தவனுக்கு இளைப்பார பண்ணுகிற ஒரு ஆறுதல். தேவனுடைய தயவு, கிருபை, அவருடைய வல்லமை ஒரு மனுஷனுக்குள்ள வரும்போது அந்த மனுஷனுக்கு இறைவனால் உண்டாகிற ஆறுதல். இளைத்து போன, சோர்ந்து போன, டயர்டாக, ஒரு சில சின்ன ஒரு தோல்வி இருந்தால் கூட அவங்களால தாங்க முடியாது. அவங்க யார் மேலே சாஞ்சிக்கணும், அழணும், அவங்களோட துக்கத்தை பகிர்ந்து கொள்ளணும். உங்களுக்கு இளைப்பாறுதலை தரக்கூடிய ஒரு இளைப்பாறுதல், அது தேவனுடைய பலனாய், தேவனுடைய வல்லமையாய், தேவனுடைய கிருபையாய் இருக்கிறது. மக்களே, ஒருவேளை நீங்கள் ஆறுதலுக்காக தவிக்கிறவர்களாய், ஆறுதலுக்காக நீங்கள் எதிர்பார்க்கிற ஆளாக இருந்தால், உங்களை ஆறுதல் படுத்துகிற சகல உபத்திரங்களிலும் ஆறுதல் தரக்கூடிய தேவன் உங்கள் பட்சமாக இருக்க விரும்புகிறார். நீங்கள் இன்னும் அதிகமாக ஏசாயாவில் வாசிக்கணும். 51:3 அங்கே சொல்கிற கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் அளித்து, சீயோன் என்றால் அவரை நம்புகிறவர்களுக்கு அவர் ஆறுதலை அளிக்கிறாராம். நீ ஏசப்பா நம்பி பாருங்க, அவர் உங்களுக்கு ஆறுதல் அளித்து உங்கள் கண்ணீரை துடைத்து உங்கள் துக்கத்தை அவர் மாற்றுகிறீங்க. அநேக மக்கள் ஆறுதலுக்காக ஏங்கி, அவர் சமாதானத்துக்காக ஏங்கி தவிக்கிறாங்க. என்னுடைய சமாதானத்தை, என்னுடைய ஆறுதலையே நான் உங்களை வைத்து போகிறேன். இதே ஏசாயாவில் 57:18 வாசிக்கும் போது ஆண்டு பாருங்க, அவர் துக்கத்துக்கு பதிலாக அவர் தமது ஜனங்களுக்கு ஆறுதல் அளிக்கிறார். அவர்கள துக்கத்தின் மேலே துக்கம், வேதனை மேல் வேதனை. இன்றைக்கி உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி, நானே அவர்களுக்கு ஆறுதல் அளிக்கிற கர்த்தர். ஏசாயாவில் படிக்கும்போது 40 நான் ஆறுதலின் தேவனாக இருக்கிறேன், உங்கள் கண்ணீரை துடைக்கிறவர், கட்டுகளை உடைத்து சமாதானத்தை அருகிற நானே உங்களுக்கு ஆறுதல். எப்படி ஆறுதல் தருவாராம்? இங்கே பரிசுத்த வேதத்தை படிக்கும் போது அங்கே அழகாய் சொல்கிற ரோமர் அங்கே 1 படிக்க 15:3 படிக்கும்போது அவருடைய வசனம் நமக்கு ஆறுதல் தந்தது. தேவனுடைய வசனத்தை நீங்கள் படித்து பாருங்கள், தேவனுடைய வார்த்தையை கேட்டு பாருங்கள். உடைந்து போய் சோர்ந்து போன மக்களுக்கு என் உள்ளத்தில் விசாரம் பெருகையிலே நீரே எனக்கு ஆறுதல். அவர் நீரே நான் இறைவன் எப்படி ஒரு மனிதனுக்கு ஆறுதலாராம்? அவர் வேதத்தை, பரிசுத்த வேதத்தை படிக்கும் போது, அந்த வேதத்தை நம்பும் போது, அதில் மகத்துவங்களை புரிந்து கொள்ளும் போது அந்த வார்த்தை நமக்கு ஆறுதலாய் மாறுகிறது. அவர் சகல ஆறுதலின் தேவனாய் இருந்து உங்கள் கண்ணீரை துடைப்பார். ஒருவேளை இக்கட்டிலும் துன்பத்திலே அகப்பட்டவர்களா, வேதனையிலே வாழ்கிறவர்களாக இருக்கிறீர்களா, உங்களுக்கு தேவன் ஆறுதலை தருவார். ஆறுதல் தருவது மாத்திரமல்ல, பிறரை ஆறுதல் படுத்தக்கூடிய ஒரு ஆறுதல் மகனாய் உங்களை மாற்றுவார். கவலைப்படாதீங்க. தேவ ஆவியானவர், தேவ பிரசனம் உங்களுக்கு வரும் என்றால், அவருடைய வார்த்தை வரும் என்றால், அவருடைய வல்லமை உங்களுக்குள்ளே வரும் என்றால், அவருடைய ஆறுதலை உணர முடியும். நிச்சயமாக கர்த்தர் உங்கள் காயங்களை ஆற்றி கண்ணீரை துடைத்து அவரே உங்களுக்கு ஆறுதலாக இருப்பாராக. God bless you. God bless you.